இப்போ வீடியோவில் வந்து ஸ்டார்ட். முன்னாடி சில கொஷின்ஸ் சிஓபிடியில் வந்து பண்ணலாம். ஓகே, A 40-year-old male becomes breathless on lying down and அவங்களால கரெக்டாக தூங்க முடியல. Which of the following is not a direct cause of his breathlessness? ஃபஸ்ட்டு congestive cardiac failure, third diaphragm impairment associated with obesity, third asthma triggered by esophageal reflux, COPD. ஆன்சர் சிஓபிடி. பிகாஸ் சிஓபிடி வந்துட்டு ஆர்த்தோப்னியா வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வராது. ஆர்த்தோப்னியா இட்ஸ் அ காமன் இண்டிகேட்டர் ஆஃப் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர். இல்லாட்டினா மெக்கானிக்கல் இம்பேர்மெண்ட் ஆஃப் டயஃப்ரம் டியூ டு ஒபிசிட்டினால, இல்லை ஆஸ்மா ட்ரிகர்ட் பை ஜிஆர்டினாட்டி. க்ரோனிக் பெர்சிஸ்டன்ட் டிஸ்ப்னியா தான் வந்துட்டு மோஸ்ட் டிபிக்கல் ஃபைண்டிங் இன் சிஓபிடி, இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸு, அப்புறம் க்ரோனிக்காக இருக்கக்கூடிய த்ரோம்போ எம்போலிக் டிசீஸ். மூணுமே இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸு, க்ரோனிக் த்ரோம்போ எம்போலிக் டிசீஸு, அப்புறம் சிஓபி எல்லாமே வந்து உங்களுக்கு க்ரோனிக் டிஸ்ப்னியா இருக்கும். ஓகேங்களா? இந்த எம்ஃபிசிமேட்டஸாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டில் வித் ஃபாலோயிங் எக்ஸ்ரே விச் இஸ் அ இன்வெஸ்டிகேஷன் டு மெஷர் லங்கோட வால்யூம். ஸோ ஓகே, ஸோ ஒரு பேஷண்ட்க்கு எம்ஃபிசிமா இருக்குது. ஸோ லங்கோட வால்யூம் எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? கேஸ் டைல்யூஷனா, ஃப்ராக்ஷனல் எக்ஸேல் இன் நைட்ரஜன் ஆக்சைடா, பாடி பெத்திஸ்மோகிராஃபிங்களா, இல்லை டிஎல்சிஓ? லங்கோட வால்யூம் பாடி பெத்திஸ்மோகிராஃபி வச்சு. ஏன்னா லங்கோட வால்யூம் பார்க்கறக்கு டபோ எக்ஸ்ரே வந்துட்டு ஷோஸ் புல்லஸ் லீஷன்ஸ், லைக் ஒரு இது இருக்குது. ஸோ அதில் புல்லஸ் லீஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. பாடி பிளத்திஸ்மோகிராஃபி தான் யூஸ் மெஷர் த வால்யூம் ஆஃப் எனி கேஸ் கண்டெய்னிங் ஸ்பேஸ் இன் thoraxல இன்க்ளூடிங் வந்துட்டு ஏதாச்சும் புல்ல பார்க்கறக்கும் வந்துட்டு பாடி பிளத்திஸ்மோகிராஃபி தான் வந்துட்டு யூஸ் ஆகும். இட் இஸ் அக்யூரேட் இன் போத் அப்ஸ்ட்ரக்டிவ்ல அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸில் ரெண்டுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So it is best investigation to measure the lung volume in emphysematous patient with a bullous lesion, not gas dilution, not diffusion lung capacity of with carbon monoxide. If you not fractional exhale nitric oxide. ஸோ இன்னாட்டாக கூட கேஸ் டைல்யூஷன் டெக்னிக் வந்துட்டு எதனாலனா இட் இஸ் யூஸ் டு மெஷர் த வால்யூம் ஆஃப் ரீஜன்ஸ் தட் ஆர் வந்துட்டு இனர்ட்டாக கூட கேஸ் dilution வந்து technique it is used to measure the volume of regions that are well. This means they do not only measure the trapped கூட gas or billion and accurate in restrictive diseaseல மட்டும்தான் வந்துட்டு அக்யூரேட்டாக வந்துட்டு இருக்கும். நாட் இன் டிசீசஸ் வேர் இட் இஸ் trapped இருக்கிறதுல. அதே இது ஃப்ராக்ஷனல் எக்ஸைல் நைட்ரிக் ஆக்சைடு யூசஸ் நான் இன்வெசிவ் டைமென்ஷனல் மானிட்டர் ஆஃப் bronchial asthma. இதில் வந்துட்டு ஸோ NO levels வந்துட்டு is extremely increase in asthmatics related to inflammation in areas கூட ரிலேட்டடாக இருக்கும். டிஎல்சி amount of carbon monoxide diffusing per mmHg minute variable. It is a measure of வந்து diffusion of capacity. It doesn't measure the air trapped in bulle வந்துட்டு measure வந்துட்டு பண்ணாது. A 64-year male வந்து is diagnosed with COPD with FEV1 by FVC ratio of 0.6 and FE1 வந்துட்டு of 55% predicted value. What is the severity as per gold guideline? So, gold guideline படி என்ன செவியாரிட்டினா moderate severity. So classification of airflow limitation severity சிஓபிடி வந்துட்டு கோல்டு கைட்லைன்ஸ் வந்துட்டு தந்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் வந்து போஸ்ட் ப்ராங்கோ டைலேட்டராக இருக்கக்கூடிய FEV1. போஸ்ட் ப்ராங்கோ டைலேட்டராக இருக்கக்கூடிய FEV1 வச்சு ஏர்ஃப்ளோ லிமிட்டேஷன் சிவியரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்டு 1, கோல்டு 2, கோல்டு 3. ஸோ மைல்ட், மாடரேட், சிவியர், வெரி சிவியர். FEV1 less more than 80% is mild. 50 to 80 is moderate. 30 to 50 is severe. Less than 30 very severe. ஸோ போஸ்ட் ப்ராங்கோடைலேட்டர் எஃபெக்டில் ஏர்ஃப்ளோவோட லிமிட்டேஷன் சிவியாரிட்டி கொடுத்துருக்கிறது. ஸோ இங்கே வந்துட்டு இந்த வேல்யூ வந்து அது வந்து உங்களுக்கு FEV1 by FVC ரேஷியோ. ஸோ இங்கே நமக்கு இருந்த பேஷண்ட் வந்து they had like about 0.70 இல்லைங்களா, 0.6 இருந்து. ஸோ ஹேர் மாடரேட்.
So, gold global initiative for chronic obstructive lung disease. Global initiative for chronic obstructive lung disease. OLD. Okay. ஸோ வந்து FCE1 by FPC ரேஷியோ. ஓகே இது வந்து FEV1 வச்சு சொல்லியிருக்காங்க. கோல்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ் வந்துட்டு எப்போ மைல்டுனா லைக் FEV1 மோர் தென் 80%. ஆப்ஷன் லைக் மைல்டுன்னா இருந்தால் உங்களுக்கு மோர் தென் 80% இருக்கும். சிவியர்னா 30 to 50% இருக்கணும். வெரி சிவியர்னா லெஸ் தென் 30% வந்துட்டு இருந்திருக்கணும்.
எல்லாரும் மியூட்லயே இருக்காங்க, பேசிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா, லைக் சிஓபிடி சசெப்டிபிலிட்டி லோக்கே வந்துட்டு எங்க இருக்கு? ஸோ நியர் ஹெச்எஸ்ஐபினா குரோமோசோம் நம்பர் 4ல இருக்கு. அது தவிர குரோமோசோம் நம்பர் 15ல இருக்கு. பட் அது நியர் ஹெச்எஸ்ஐபி வந்துட்டு கிடையாது. ஸோ அதில் வந்துட்டு நிக்கோட்டினிக் அசிடைல் கோலின் ரிசெப்டார், அப்புறம் IREB2, அது வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியல் அயன் ரெகுலேஷனுக்கு ரிலேட்டடா அந்த ரீஜன் வித்தின் அ ஜீன் ஆஃப் அன்னோன் ஃபங்க்ஷன் FAM 13A வந்துட்டு இருக்கு. The nicotinic acetylcholine receptor, another gene IREB2 related to mitochondrial iron regulationக்கு வந்துட்டு ரிலேட்டடா வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ குரோமோசோம் 11 வந்துட்டு இஸ் ரிலேட்டட் டு ஜீன்ஸ் அண்ட் டிசார்டர்ஸ் லைக் வந்துட்டு லைக் ஆட்டிசம், ஆல்பினிசம், ஏடாக்சியா டாலஞ்செக்டேசியா அண்ட் வந்து பெக்வித் வைட்மன் சிண்ட்ரோம், பீட்டா தாலசீமியா, அப்புறம் அக்யூட் இன்டர்மிட்டன்ட் போர்ஃபியா. ஸோ ஏல வந்து 11ல் வந்து ஆட்டிசம், அக்யூட் இன்டர்மிட்டன்ட் போர்ஃபேரா, ஆல்பினிசம், ஏடாக்சியா டாலஞ்செக்டியா, பீட்டா தாலசீமியா, பெக்வித் விடமன். குரோமோசோம் 15 வந்துட்டு லைக் சைக்காட்ரி நியூரலஜியில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இட் இஸ் அசோசியேட்டட் வித் பிரேடர் வில்லை சிண்ட்ரோம், ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம், இதுலேயும் ஆட்டிசமில் லைட்டாக வரும், டிஸ்லெக்ஷியா, ஹைப்பர்லிக்ஸியா, இல்லை டவுன் சிண்ட்ரோம் வந்துட்டு 21 வரும். ஹூவர் சைன் இன் சிஓபிடினா என்னது? பாராடாக்சிக்கலாக இன்வர்ட் மூமெண்ட் ஆஃப் ரிப்கேஜ் வந்துட்டு வரும் வித் அட்வான்ஸ் டிசீசஸில். அதான் ஹூவர் சைன். ஸோ இன்ஸ்பிரேஷன் எடுக்கும்போது நார்மலாக உங்களுக்கு வந்து அவுட்வேர்டாக வந்துட்டு ரிப்கேஜ் வந்துட்டு வரணும் டியூ டு அந்த பக்கெட் ஹேண்டில் டைப் ஆஃப் மூமெண்ட். பட் உங்களுக்கு வந்து இன்வர்டாக வந்துட்டு போகும். Patients with வந்து advanced disease have paradoxical inward movement of ribcage. அதாவது ஓவர் சைன் ரிசல்ட் ஆஃப் ஆல்ட்ரேஷன் ஆஃப் வந்து வெக்டர் ஆஃப் அந்த டயஃப்ரமேட்டிக் கான்ட்ராக்ஷன் அந்த ரிப்கேஜ் இஸ் ரிசல்ட் ஆஃப் குரோனிக்கா ஹைப்பர் இன்ஃப்ளேஷனால. ஓகேங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் சீன் இன் சிஓபிடி? கிளப்பிங்கா, சைனோசஸா, கக்கெக்ஸியா, பேரல் செஸ்ட் இருக்கும். கிளப்பிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சைனோசஸ், கக்கெக்ஸியா, கிளப்பிங் இருக்கு. கிளப்பிங் வந்துட்டு of the disease is not a sign of COPD and its presence வந்து should allow the clinician வேற ஏதாச்சும் காசஸ்க்காக சே can do bronchiogenic carcinoma, bronchiectasis அந்த மாதிரி. In this population, the development of lung cancer is most likely explanation. ஸோ பேஷண்ட்ஸ் மைண்ட் ஸோ சைனோசிஸ் வந்துட்டு வரலாம். ஸோ அது மெயினாக உங்களுக்கு வந்து லிப்ஸில் நெயில் பெட்ஸ்லாம் வந்துட்டு தெரியும். அட்வான்ஸ் டிசீஸ் மே பி அக்கம்பனிட் பை வந்து மேபி அக்கம்பனிட் பை கேக்கெக்ஸியானாலே இருக்கலாம். சிக்னிஃபிகண்ட்டாக வெயிட் லாஸு, டெம்போரல் வேஸ்டிங் நடக்கும், டிஃப்யூசல் லாஸ் ஆஃப் சப்குட்டேனியஸ் டிஷ்யூ. சைன்ஸ் ஆஃப் ஹைப்பர் இன்ஃப்ளேஷனில் பேரல் செஸ்ட்டும் வந்து சன்லாஸாக லங் வால்யூம்ஸ் இருக்கும். புவர் டைஃப்ரமேட்டிக் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு இருக்கும். மல்டி ஃபேக்டோரியல் இண்டெக்ஸ் போர்டு வந்துட்டு சிஓபிடி டசன்ட் இன்க்ளூட். ஸோ எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாஸ்பிரேஷன் எபிசோட்ஸு, பிஎம்ஐ, ஏர்ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ். போர்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு பிஎம்ஐ, பி ஃபார் பிஎம்ஐ நான் வச்சுக்கோங்க. அடுத்தது அப்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் எக்ஸாஜிபிரேஷன் டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. இந்த இதில் டிஸ்பிளியா வந்துட்டு ஒரு ஆப்ஷன். இட் டசன்ட் இன்க்ளூட் டிஸ்பிளியா. ஸோ எக்ஸாஜிபிரேஷன் எபிசோட் ரிசர்வ் ஷோ தட் மல்டிஃபேக்டோரியல் இண்டெக்ஸ் போர்டு வந்து இன்கார்பரேட்ஸ் ஏர்ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸு, டிஸ்பிளியா அண்ட் பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்துட்டு சொல்லும். ஒரு நிமிஷம். டசன்ட் இன்க்ளூட், சாரி. அப்போனா இட் இன்க்ளூட்ஸ் பிஎம்ஐ, டிஸ்பிளியா, ஏர்ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பி ஃபார் BMI, O for obstruction, D for dyspnea, E for exercise. Doesn't include exacerbation episodes. A 35-year-old male came with hyperventilation, carbon dioxide wash out ஆயிடுச்சு, associated with tetany. What is the common cause of tetany? உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ் தான் இதோட காசு. ஸோ இந்த ஹைப்பர்வென்டிலேஷனில் எக்ஸஸ் CO2 இஸ் ரிலீஸ் அண்ட் லெஸ் ஆசிட் வந்துட்டு இருக்குது. மீன்ஸ் டு காம்பன்சேட் ஃபார் வந்துட்டு ப்ரோட்டான்காக ஃபார் சம் டு காம்பன்சேட் ப்ரோட்டான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். வேக்கன்ட் ஸ்பேஸ் கிரியேட்டட் ஆன் ப்ரோட்டான்ஸ் வந்து லைக் ஆல்புமின் விச் வேர் ஆக்குபைட் பை ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு நோ ஆக்குபைட் பை கால்சியம் அயன்ஸ் வந்துட்டு ஆக்குபை வந்து பண்ணிக்கும். ஸோ இது வந்து கால்சியம் அயன்ஸ் இந்த பிளட்டை வந்துட்டு டிக்ரீஸ் ஆக வச்சுட்டு டெட்டனை காஸ் பண்ணும்.
ஸோ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் வந்துட்டு ஃபார் எஸ்டாப்ளிஷிங் ப்ரெசன்ஸ் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் எம்பசிமா டெஃபினட்டிவ் இன்வெஸ்டிகேஷன் வந்து சிடி தான், எக்ஸ்ரே கிடையாது. சிடி ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் எம்பசிமா, பேட்டர்ன் ஆஃப் எம்பசிமா சொல்றதுக்காக, அண்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட்டாக டிசீஸ் இன்வால்விங் மீடியம் அண்ட் லார்ஜ் ஆவரேஜ். ஸோ எக்ஸ்ரே வந்து சஜஸ்டிவ் பட் இட் இஸ் நாட் லைக் டெஃபினேட்டிவ்னு கிடையாது. A 58-year-old patient complains of the need for rest after walking about 100 meter on level ground. What is the MMRC grade of dyspnea? MMRC grade of dyspnea grade 4னா at ரெஸ்ட்டே வருது. லைட்டாக வேலை செய்யும்போது வருது. ஸோ உங்களுக்கு வந்து கிரேட் 3. ஸோ கிரேட் 3 வந்து ஸோ ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வந்துட்டு ஆன் வாக்கிங் லெவல் கிரவுண்ட் ஒரு வாக்கிங் வந்து ஸ்லைட் அப்ஹில். ஓகே. ஸோ கிரேட் 4னா என்னது லைக் ரெஸ்ட்லேயே பிரெத்லெஸ் வருது. 2 பிரெத்லெஸ் டு லீவ் த ஹவுஸ் ஆர் பிரெத்லெஸ்ஸஸ் வித் ஆக்டிவ் ஆஃப் டெய்லி லிவிங்கே வந்துட்டு இருக்கிறது இது. ஸோ லைக் வாக்கிங் ஒரு 100 மீட்டர் நடந்துட்டு லைக் ரெஸ்ட் வேணும், இல்லை ஆஃப்டர் வாக்கிங் ஃபியூ மினிட்ஸ் அந்த லெவல் கிரவுண்டுக்கு அப்புறம் ரெஸ்ட் வேணும்னா அது கிரேட் 3. கிரேட் 2னா வாக் ஸ்லோவர் தென் பீப்புளில் வந்துட்டு நடப்பாங்க டியூ டு பிரெத்லெஸஸ். ஸ்டாப் பண்ணுறஸ் வென் வந்துட்டு வாக்கிங் அட் திர் ஓன் பேஸ் ஆன் வந்துட்டு லெவல் கிரவுண்டில் லைக் மற்ற பீப்புளோட கம்மியாக வந்துட்டு நடப்பாங்க அந்த மாதிரி. கிரேட் 4னா வந்துட்டு என்னது லைக் ஷார்ட் லெவல் கிரவுண்டில் வந்துட்டு நடந்துட்டு உங்களுக்கு வந்து லைட்டாக ஷார்ட்னஸ் ஆஃப் கிரவுட் வரும் ரொம்பவும் நடந்துக்கப்புறம். பட் தே நோ நீட் டு ரெஸ்ட் ஆர் வாக்கிங் வந்துட்டு அப்ஹில்ல வந்துட்டு வரும். Which of the following has not been demonstrated to improve the survival of patients with COPD? The following has not been demonstrated to improve the survival of patients with COPD. Smoking cessation நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். The use of inhaled corticosteroids, oxygen therapy in hypoxemic patients, lung volume reduction surgery. ஸோ வந்து ஹெல்ப்ஃபுல் இல்லைன்னா இன்ஹேல் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் வந்துட்டு இங்கே ஹெல்ப்ஃபுல் கிடையாது. ஆக்சிஜன் தெரப்பி இஸ் யூஸ்ஃபுல். லங் வால்யூம் ரிடக்ஷன் சர்ஜரியும் வந்துட்டு சில பேஷண்ட்ஸில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஸ்மோக்கிங் செசேஷன் திஸ் சஜஸ்டிவ் பட் நாட் டெஃபினட்டிவ் லைக் இன்ஹேல் கார்டிகோஸ்டீராய்ட்ஸும் மஸ்குலரிக் ஆன்டாகனிஸ்ட்டும் வந்துட்டு ஒரு நிமிஷம். ஸோ ஒன்லி 3 இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ ஸ்மோக்கிங் செசேஷன், ஆக்சிஜன் தெரப்பி அண்ட் இன் க்ரோனிக் ஹைபாக்சிமிக் இன்ஹிபிஷன் அண்ட் லங் வால்யூம் ரிடக்ஷன் சர்ஜரி வந்துட்டு have been demonstrated to improve the survival. A 65-year-old male presents with COPD gives a history of one hospital admission due to exacerbation and shortness of breath, walking on a level ground or walking uphill. ஸோ உங்களுக்கு வந்து கிரேட் 1 இருக்கு. In which COPD severity group he lies? A. Okay. Sorry. Grade 1. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் 1 ஹாஸ்பிட்டல் அட்மிஷன். ஓகே. எம்எம்ஆர்சி கிரேட் வந்துட்டு 1 தான். ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷனும் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு இட் இஸ் புட் இன் குரூப் சி. சிஓபிடி வந்துட்டு இஸ் கிளாஸிஃபைட் இன்டு 4 கேட்டகரிஸ் அக்கார்டிங் டு சிம்டம்ஸ் இன் எம்எம்ஆர்சி. அப்புறம் ரிஸ்க் ரிஸ்க்னா எக்ஸாசிபிரேஷன் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் இந்த லாஸ்ட் 1 இயர். ஸோ ஏன்னா வித்தவுட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து எம்எம்ஆர்சி கிரேடிங்கும் 1 இருக்கிறாட்டி ஃபஸ்ட் இதில் போட்டிருப்பாங்க. பட் இப்போ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க போயிருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ 4 குரூப் இருக்குது. ஸோ எப்படின்னா நிமிஷம் கோல் கிரைட்டீரியா குளோபல் அந்த இனிஷியேட்டிவ் ஃபார் க்ரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸில் ஸோ வந்து 4 எடுத்திருக்காங்களா. ஓகே. ஸோ அதுபடி வந்து ஆல்ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ரிஸ்க் வந்துட்டு கோல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்ஃப்ளோ லிமிடேஷன் ரிஸ்க் எக்ஸாபரேஷன். ஸோ லைக் 1 2 இல்லை 4 1 2 3 4 அது வந்து அது மாதிரி போட்டு எம்எம்ஆர்சி 0 to 1 இருக்கா இல்லை எம்எம்ஆர்சி மோர் தென் 2 இருக்கா இல்லை கேட்டில் சிஏடியில் வந்துட்டு உங்களுக்கு லெஸ் தென் 10 இருக்கிறது ஒரு சைடு, மோர் தென் 10 இருக்கிறது ஒரு சைடு. அண்ட் ரிஸ்க் எக்ஸாஜுரேஷன் 0 1 and 2. ஸோ வந்து அது லைக் ஃபியூவர் சிம்டம்ஸ் இருக்குது அண்ட் ஃபியூவர் சிம்டம்ஸ் பட் இஃப் தே ஹேவ் மோர்
லைக் எம்எம்ஆர்சிலாம் வந்துட்டு கம்மியா இருந்துச்சு. இல்ல கேட் வந்துட்டு உங்களுக்கு லெஸ் தென் 10 இருக்கு அப்படின்னா, சிம்ப்டம்ஸ் வந்து கம்மியா இருக்கு. பட் லைக் ஹையர் ரிஸ்க் எக்ஸாஜுரேஷன் இருக்கு. இல்ல வந்துட்டு கோல்ட் கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபியூர் சிம்ப்டம்ஸ் வித் ஹை ரிஸ்க் இல்ல லோ ரிஸ்க் அந்த மாரி வரும். எம்எம்ஆர்சி, சிஏடியே உங்களுக்கு அதிகமா இருக்குன்னா, மோர் சிம்ப்டம்ஸ் ஹை ரிஸ்க், மோர் சிம்ப்டம்ஸ் லோ ரிஸ்க். ஸோ குரூப் ஏல வந்து யார் வருவாங்க? லோ சிம்ப்டம்ஸ், லோ ரிஸ்க் A1. பில லோ ரிஸ்க்கு ஆனால் மோர் ஹை சிம்டம்ஸ் இருக்கவங்க. சில ஹை ரிஸ்க்கு, லோ சிம்டம்ஸ். ஹைனா ஹை ரிஸ்க்கு, ஹை சிம்டம்ஸ். Which of the following is true with the use of antibiotic is bronchitis as compared to in bronchiectasis as compared sorry, which of the following is true about the use of antibiotics in bronchiectasis as compared to in COPD? So options வந்து same as dose in COPD with same dose similar course same as dose in COPD with larger dose in longer course, low dose lower course வச்சே வந்துட்டு COPD ஆட்ட இருக்கும். Same as dose in COPD but with larger dose in shorter course. ஆன்சர் வந்துட்டு சேம் as dose in COPD ஆனால் லார்ஜர் டோசஸோடையும் அண்ட் லார்ஜர் கோர்சஸோடையும் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதனாலனா இப்போ மோஸ்ட் பேஷண்ட் வித் அவங்க வந்து bronchiectasis-ஓட இருக்காங்கன்னா த அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் சேம் as those in COPD ஆட்டியாக தான் இருக்கும். வித் லார்ஜ் டோசஸ் அண்ட் லாங்கர் கோர்சஸாக ரிக்வயர்ட். அந்த ரெசல்யூஷன் சிம்டம்ஸ் வந்துட்டு ஆஃபன் இன்கம்ப்ளீட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதோட நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம க்ரோனிக் சிஓபிடி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்.